சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது திமுக உறுப்பினர்கள் வன்முறையில் ஈடுபட்டு அவையின் மாண்பை குலைத்தனர். தமிழகம் முழுவதும் பேருந்துகளை அடித்து நொறுக்கியதோடு கடைகளையும் அடைக்க கூறி மிரட்டியதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. தமிழக சட்டப்பேரவையில் கடந்த 18ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. அப்போது வரம்பு மீறி செயல்பட்ட திமுக எம்எல்ஏக்கள் அவைக்கு குந்தகம் விளைவித்ததோடு வன்முறையிலும் ஈடுபட்டனர். சபாநாயகரின் சட்டையை கிழித்து அநாகரீகமாக நடந்து கொண்ட திமுகவினர் பெரும் அமளியை ஏற்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள காந்தி சிலை அருகே அமர்ந்து போக்குவரத்துக்கு இடையூறு செய்தனர். மேலும் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் திமுகவினர் வன்முறை வெறியாட்டங்களில் ஈடுபட்டதோடு பேருந்து கண்ணாடிகளை நொறுக்கி பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தனர். மேலும் கடை உரிமையாளர்களை மிரட்டியும் கடைகளை அடைக்க கூறியும் மிரட்டல் விடுத்தனர். திமுகவினரின் அராஜக போக்கு காரணமாக பொதுமக்கள் அச்சத்தில் உறைந்தனர். கரூரில் திமுகவினர் அரங்கேற்றிய வன்முறை சம்பவம் தொடர்பான காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது.